பார்வதி கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே துரத்திய விஜய் சேதுபதி அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் விஜேஎஸ் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடு. விஜய் சேதுபதி அவர்கள் பார்வதி மற்றும் கமருதீனை என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற கேள்வி பிக் பாஸ் ரசிகர்களுக்கு மத்தியில் எழுந்திருக்கு. நேற்று நடந்த கார் டாஸ்கில் சாண்ட்ராவை காரில் இருந்து தள்ளிவிட்டு சாண்ட்ராக்கு வந்து பேனிக் அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திரும்ப வர்ற அளவுக்கு பார்வதி மற்றும் கமருதீனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது அமைந்தது. இதில் 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சமூக ஊடகங்களில் பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே பார்வதி மற்றும் கமருதீனுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க. அப்படி ஒரு விஷயம் இன்னைக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 பேருக்கு இல்லை, ஒருத்தருக்கு 100% ரெட் கார்டு கொடுப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிற நபருக்கு சீசன் 7ல் ரெட் கார்டு கொடுத்தாங்க. எதன் அடிப்படையில் அது கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக உணரவில்லை அப்படின்னு சொல்லி ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிருப்பாங்க. கமருதீன் நேற்று பார்வதியோட சேர்ந்து சாண்ட்ராவை கார் டாஸ்கில் தள்ளிவிட்டது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராவுக்கு எதிராக ரொம்ப அப்யூசிவாக கேவலமான வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்தியிருப்பான். குறிப்பாக சாண்ட்ராவுடைய குழந்தைகளை நீங்கள் 2 குழந்தைய பெற்றிருக்கிறது வந்து ரொமான்ஸ் பண்ணி தானே அப்படின்னு ரொம்ப கேவலமான கருத்துக்களை சாண்ட்ராவுக்கு எதிராக பேசியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா வந்து நல்லா யோசிச்சு பாருங்க, சாண்ட்ரா வந்து பெட்ரூம்குள்ளே இருக்காங்க. கமருதீன் போகும்போது சாண்ட்ரா அலறி துடித்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயா பரவ ஆரம்பிச்சுது. நிறைய பேர் சாண்ட்ரா வந்து ட்ராமா பண்ணுறாங்க, கமருதீனுக்கு வந்து ரெட் கார்டு வாங்கி கொடுக்காம விட மாட்டாங்க போல இருக்கு, இது ஒரு ட்ராமா, விஜய் சேதுபதி வந்து இதை நம்பி கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. அதாவது சாண்ட்ராவை கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக காரில் உட்காந்து ரொம்ப கேவலமாக அப்யூஸ் பண்ணி ரொம்ப கேவலமாக பேசி கெட்ட கெட்ட வார்த்தையில் காதெல்லாம் கருகிற மாதிரி தரைக்குறைவாக பேசி சாண்ட்ராவை அங்கேருந்து ஹியூமிலியேட் பண்ணி காரில் இருந்து கீழே தள்ளி விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸில் கமருதீன் ஈடுபட்டிருக்கும் போது அவங்க தனியாக பெட்ரூமில் இருக்கும்போது அங்கே யாருமே இல்லாதப்ப கமருதீன் பெட்ரூம்குள்ளே வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் சாண்ட்ரா அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல கமருதீனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் சேஃபாக உணர்றீங்களா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக சாண்ட்ரா, அதுக்கப்புறம் வந்து ஆரோரா சின்க்ளர், திவ்யா கணேஷ், அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்கள்கிட்டையும் கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்கப்படும். கன்ஃபெஷன் ரூமுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு ரெட் கார்டு ஒன்றை மேலே வச்சு நீங்கள் கமருதீன் கிட்ட சேஃபாக உணர்றீங்களா, சேஃபாக உணரலைன்னா உங்கள் முன்னாடி ஒரு ரெட் கார்டு இருக்குது, அதை நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பை விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் த பெண்கள் கமருதீன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டாம் அப்படின்னு ரெட் கார்டை கொடுத்தாங்க, தூக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமருதீன் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, கமருதீன் வந்து தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான ஃபிசிக்கல் வயலன்ஸில் பெண்களுக்கு எதிராக அப்யூசிவாக பேசக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். கெமியெல்லாம் அடிக்க போயிருப்பான். திவ்யா கணேசன் ரொம்ப கேவலமாக பேசியிருப்பான். அதுக்கப்புறம் ஆரோரா சின்க்ளர் கிட்ட, ஆதிரை கிட்ட, சுபிக்ஷா கிட்ட, இது மாதிரி அவன் எல்லாம் மீறி பேசாத பெண்களே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தான் நேசிக்கிறதாக சொல்லக்கூடிய 2 பேரும் அப்படியே மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு 2 பேரும் பழகிட்டு இருக்காங்கல்ல, விஜய் பார்வதியும் இவனும். அப்படிப்பட்ட பார்வதிக்கு எதிராகவே இவன் நடந்துக்கிட்டதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சேரை எட்டி மிதிக்கிறதா இருக்கட்டும், உலக அழகியான்னு சொல்கிறதா இருக்கட்டும், வாயை கிழிச்சிருவேன், வாயை உடைச்சிருவேன்னு பேசுகிறதா இருக்கட்டும். எப்படி லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட ஒருத்தன் இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறான் அப்படின்னா என்ன மாதிரியான மனநல கொண்டவனாக இருப்பான். அடுத்தவனுடைய மனைவி, அந்த அடுத்தவனை நம்ம அண்ணேன்னு கூப்பிட்ருக்கோம். அந்த பெண்ணுக்கு 2 மகள்கள் இருக்காங்க, அவங்க ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு கொண்டு உள்ளே வந்துட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நம்ம காருக்குள்ளே உட்கார வச்சு இந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி அவனுக்கு பேசும்போதும் இல்லை, பேசுனதுக்கு அப்புறமும் இல்லை. இன்னைக்கு காலையில் விக்கல்ஸ் விக்ரமா வாடா சண்டைக்குன்னு கூப்பிட்றான். விக்கல்ஸு என்ன என் ஃபேமிலியை பற்றிலாம் பேசுகிற, ஓத்தானா பேசுகிற, இது ஷோன்னு பார்க்குறேன், இல்லாட்டி வாயை உடைச்சிருவேன் அப்படிங்கிறான். விக்கல்ஸ் விக்ரம் வந்து நிற்கிறான், வாயை வா அப்படின்னு வந்து நிற்கிறானே, நீ ஆம்பளை உடடா. உண்மையிலே சொல்கிறேன், கேமராக்கள் இல்லை அப்படின்னா கமருதீன் வந்து அடித்து உடைக்கிறவன் தான் வாயை.
அவன் அப்படிப்பட்ட ஆள் தான். கேமரா இருக்கு அப்படிங்கிற கான்ஷியஸ்னஸ் இருக்கிறதுனால தான், அவன் அங்க வன்முறையில ஈடுபடாம இருக்கிறான். இப்படிப்பட்ட கேவலமான மனநலம் கொண்ட ஒருத்தன, நீங்க ரெட் கார்டு குடுத்து வெளியில அனுப்பாம, இந்த வாரமும் உட்கார வச்சு ரோஸ்ட் பண்றேங்கிற பேர்ல, இது என்ன ரீஹபிலிடேஷன் சென்டரா? பொறுக்கியெல்லாம் கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சு திருத்தி அனுப்புறதுக்கு. டேய்! பல பேர் வந்து அவ்வளோ வெறியில இருக்கிறான். நீங்க இருக்கிறவன் சாபத்தெல்லாம் வாங்கி கட்டிக்காதீங்க. உங்க மானங்கெட்ட டிஆர்பிக்காக அவன உள்ள வச்சு கேவலப்படாதீங்க. அவன அடிச்சு வெளில தொரத்துங்க. அதான் நீங்க சாண்ட்ரான்னு இல்லங்க. அங்க யாரு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்காக நம்ம பேசி தான் ஆகணும். இதே மாரி கானா வினோத்துக்கிட்ட விஜே பார்வதி எகிறிட்டு போகுது, சண்ட போடுறதுக்கு. கை நீட்டி அடிக்குது. தடுத்துட்டாய்ங்க. இல்லாட்டி கானா வினோத் மேல அடி விழுந்திருக்கும். கானா வினோத் போய் கேட்குறான், "ஏய் உன்னால தாண்டி அவன் வாழ்க்கையே போச்சு நாசமா. நீ தாண்டி அவன தூண்டி விட்டு, இன்னைக்கு அவன் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டி" அப்படின்னு பார்வதிய எதிர்த்து கானா வினோத் கேட்கறது சரின்னு நான் சொல்றேன். இவ்வளோ நாட்களாக நான் பார்வதிக்கு ஆதரவாக பல இடங்கள்ல பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு கண்டிச்சு பேச வேண்டிய இடத்துக்கு நான் தள்ளப்பட்டுருக்கேன். அப்போ கானா வினோத் ஒரு கரெக்டான கேள்விய கேட்குறான். சாண்ட்ரா அவன் வந்து உனக்கு எதிராக செயல்பட்டபோது, அவன் உனக்கு எதிரா இருந்தப்போ உனக்கு சாண்ட்ராவுடைய அரவணைப்பு வேணும். அப்போ அவன் கூட நீ பேட்சப் ஆனதுக்கப்புறம் நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு சாண்ட்ராவ நீ கேவலமா பேசுவ, சாண்ட்ராவ நீ அசிங்கப்படுத்துவன்னா, என்ன மாரியான கேவலமான மனநிலை விஜய் பார்வதிக்கு? அப்போ நீ வந்து அவன் கூட சண்டையில இருந்தப்ப, அவன் கூட இருந்த பெர்சனல நீ சாண்ட்ராட்ட சொன்னதே தப்பு. சொல்லியிருக்க கூடாது. சொல்லிட்ட. அவ உனக்கு சாண்ட்ரா வந்து உனக்கு எதிராக பயன்படுத்துறாங்க. அதுல என்ன தப்புன்னு கேட்கிறேன். ஏன்னா, அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெர்சனல் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? அங்க சாண்ட்ராட்ட மட்டும் நீ சொன்னது சாண்ட்ரா சொன்னதுனால தான் அந்த 7 பேருக்கும் தெரிஞ்சிருச்சா? அந்த 7 பேரும் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியில வந்ததுக்கப்புறம், ஏன் நாய் குலைச்சது? பாத்ரூம்ல கமருதீனும், பார்வதி என்ன பண்ணாங்க? அப்படிங்கிறத எபிசோட் பார்த்தா தெரிஞ்சுக்க போறாங்க. சாண்ட்ரா வந்து அங்க சொன்னதுனால தான் அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சாம். வெளிய இருக்க லட்சம் பேர் பார்க்குறான். பல லட்சம் பேர் பார்க்குறான். அவன்கிட்ட உன் மானம் போனது உனக்கு பிரச்சனை இல்ல. உள்ள இருக்கிற 7 பேர்ட்ட உன் மானம் போனது தான் பிரச்சனையா? கமருதீன் சொல்றான், "அவளுக்குன்னு ஒரு பெர்சனல் லைஃப் இருக்கு மச்சான். நாளைக்கு கல்யாணம் ஆகணும்." டேய் அரலூசு பயலே. வெளியில 10,00,000 பேர் பார்த்துட்டான்டா. நீங்க 2 பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கிறத. அப்ப அவ லைஃப் போகாதாடா அரலூசு பயலே? உள்ள உட்காந்துக்கிட்டு அந்த 7 பேர நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காய்ங்கன்னா, இவிங்கள மாரி ஒரு கிறுக்கைங்கள பார்க்க முடியுமா நம்மளால? அப்போ இவ்ளோ கேவலமாக நடந்து கொண்ட கமருதீனுக்கு கண்டிப்பாக ரெட் கார்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள், "வி ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் வித் கமருதீன்." நாங்க கமருதீனோட பாதுகாப்பாக உணரவில்லை என்றால், கமருதீனுக்கு ரெட் கார்டு வாங்கி அவன் வெளியில வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா விஜே பார்வதிக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன்னா விஜே பார்வதி சாண்ட்ராவ தள்ளி விட்டது. இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். அப்படிதான் வந்து ஒரு விளக்கத்த வந்து சேனல் குடுப்பாங்கன்ற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா மலையாளத்தில, தெலுங்குல, ஹிந்தியில இத விட ரொம்ப அக்ரஸிவா இந்த கார் டாஸ்க்க விளையாடியிருக்காங்க. அப்ப கேமுக்காக வந்து பார்வதி தள்ளிவிட்டா அப்படின்ற மாரி தான் அவங்க எடுத்துக்குவாங்களே தவிர, தள்ளிவிட்டது பிசிக்கல் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு ரெட் கார்டு குடுக்குறதுக்கு வாய்ப்பில்ல. ஆனா கமருதீனுக்கு குடுப்பதற்கான 100க்கு 200% வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனா இருந்தாலும் பார்வதி, கமருதீன் இவங்க 2 பேர் மேலேயுமே தவறு இருக்கு. அட் த சேம் டைம் சாண்ட்ராவும் ட்ரிகர் பண்ணியிருக்க கூடாது அவங்கள. பர்சனலாவும் பேசியிருக்க கூடாது. காமருதீன் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்தியிருக்க கூடாது. ஆனா என்னதான் அவங்க பயன்படுத்தியிருந்தாலும், இவன் ஓவர் போர்டா போய் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து நடந்திருக்கவும் கூடாது. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பொறுக்கி கமருதீனுக்கு ரெட் கார்டு குடுக்கப்படணும் அப்படின்னா, இந்த வீடியோவ விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணிலும், இந்த சேனல் மாமா டிவியுடைய கண்ணிலும் படும் வரை பகிருங்க. See you in the next video. Bye bye.